இஸ்ரேலில் உளவு பார்த்து சிக்கிக்கொண்ட BYD கார். நடந்தது என்ன என்று பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. உலகிற்கு இன்று மிரட்டலாக அமெரிக்கா, சீனா, வடகொரியா, இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளன. இவர்கள் தங்களது நாட்டின் பலத்தை காட்ட வேண்டும் என்று முயற்சித்து வருகின்றனர். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேல், தென்கொரியா உள்ளன. ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா, வடகொரியா உள்ளன. சமீபத்தில் தென்கொரியா கடல் பகுதியில் ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகள் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்டன. அப்போது வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் கடும் கோபமடைந்தார். இஸ்ரேல் மீது ஈரான் போர் தொடுத்த போது சீனா ஈரான் பக்கம் நின்றது. ஏனென்றால் ஈரான் வழியாக சீனா மேற்கத்திய நாடுகளுக்கு சாலை அமைக்கும் திட்டத்தை வைத்துள்ளது. எப்படி பார்த்தாலும் ஈரானின் ஆதரவு இல்லாமல் சீனாவினால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. மேலும் ஈரானில் இருந்து அதிகமாக எண்ணெய் இறக்குமதி செய்கிறது சீனா. ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 90% யுவானில் வர்த்தகம் செய்கிறது, டாலரில் அல்ல. அதாவது சீன நாணயத்தில் வர்த்தகம் நடக்கிறது. இதுதான் அமெரிக்காவுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. எப்படியாவது சீனாவை கட்டம் கட்ட வேண்டும் என்று அமெரிக்காவும் வரி என்ற பெயரில் மிரட்டல் விடுத்து வருகிறது. ஆனால் ரகசியமாக இஸ்ரேலை உளவு பார்க்கிறது சீனா. எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. இன்று உலகிலேயே ஆட்டோமொபைல் என்றாலே சீனாதான். சீனாவின் தயாரிப்பான BYD கார் தென் அமெரிக்காவின் ரோடுகளில் பறக்கின்றன. BYD என்றாலே பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். இதுவே சீனாவின் வெற்றியாக கருதப்படுகிறது. குறைந்த விலையில் ஆனால் சூப்பர் குவாலிட்டி கார் என்ற பெயர் உள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் ரோடுகளிலும் அதிகமாக இந்த கார் தான் செல்கிறது. சீனாவின் மிகப்பெரிய மற்றும் வெற்றிகரமான வாகன உற்பத்தியாளராக BYD உருவெடுத்துள்ளது. இந்த நிறுவனத்தில் 2008 முதல் அமெரிக்க பில்லியனர் வாரன் பஃபெட் முதலீடும் செய்திருக்கிறார். BYD ஏற்கனவே முதல் 10 உலகளாவிய வாகன உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உள்ளது. 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் 4 மில்லியன் வாகன விற்பனையை எட்டியது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் BYD உலகளவில் ஏறக்குறைய 10 லட்சம் கார்களை விற்றது. இது 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் விற்பனையான 6,24,398 யூனிட்டுகளை விட 58.7% அதிகமாகும். அதிலும் குறிப்பாக மார்ச் மாதத்தில் மட்டும் BYD நிறுவனம் 3,77,420 எலக்ட்ரிக் வாகனங்களை விற்றுள்ளது. எலக்ட்ரிக் கார்கள், பேருந்துகள் மற்றும் வணிக வாகனங்களை தயாரித்து வருகிறது. உலக நாடுகளை வாங்கும்போது இஸ்ரேல் வாங்காமல் இருக்குமா? அரசாங்க பயன்பாட்டிற்கு அதிகளவில் இந்த கார் வாங்கியுள்ளது. ஆனால் இந்த கார்களில் ரகசியமாக தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் சீனா தகவல்களை சேகரித்து இருப்பது இஸ்ரேலுக்கு கவலை அளித்துள்ளது. தற்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் BYDயிலிருந்து சீன மின்சார வாகனங்களை வாங்குவதை அதிகாரப்பூர்வமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த வாகனங்கள் மொபைல் புலனாய்வு வாகனமாகவும் ரகசியங்களை சீனாவுக்கு அனுப்புவதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. சைபர் பாதுகாப்பு நிபுணர்களின் பல எச்சரிக்கைகளுக்கு பிறகு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீன வாகனங்கள் உளவு பார்ப்பதற்கான கருவிகளாக பயன்படுத்தப்படலாம் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்கனவே 600க்கும் மேற்பட்ட சீன வாகனங்களை வாங்கியிருந்தது. MG, ZS EV மற்றும் செரி டிகோ 8 மாடல்கள் அடங்கும். அவை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்திற்கு அருகில் அதிகாரிகளுக்கான அதிகாரப்பூர்வ காராக பயன்படுத்தப்பட்டன என்பது தற்போது அதிர்ச்சி செய்தியாக இஸ்ரேலுக்கு ஷாக் அடித்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் புலனாய்வு அதிகாரிகளுக்கு BYD மின்சார வாகனமான BYD ஆட்டோ 3ஐ பயன்படுத்துவதை நிறுத்தியுள்ளது. சமீபத்தில் BYD ஆட்டோ 3 மின்சார SUVகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. மேலும் IDF லெப்டினன்ட் கர்னல்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வாகனங்கள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டது. தற்போது ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டன. தகவல் கசிவு அபாயத்தை குறைக்க வாங்கப்பட்ட வாகனங்களில் கால் அமைப்பு, தானியங்கி அவசர சேவைகள் தொடர்பு உடனடியாக முடக்கப்பட்டது. தற்போது BYD மின்சார வாகனங்கள் இந்தியாவில் பிரபலமடைந்து வருகின்றன. எனவே இஸ்ரேலின் இந்த புதிய அறிக்கை சற்று கவலையளிக்கிறது. ஏனெனில் அதே தரவு பரிமாற்றம் இந்தியாவில் BYD கார்கள் மூலமாகவும் நிகழலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஆனால் இந்தியாவில் இதற்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை. சீனா எங்கு காலை வைத்தாலும் நம்பகத்தன்மை குறைந்து விடுகிறது. ஏதாவது ஒரு வகையில் பல நாடுகளின் ரகசியங்கள் திருடிச் செல்வதை நோக்கமாக வைத்துள்ளது சீனா. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.